இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. ஆன்மீகமிக்கவர்களே, ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி தாயாம் திரு அவை திருத்தந்தை புனித முதலாம் மார்ட்டின் என்பவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. இந்த புனிதரானவர் திருச்சபையுடைய வரலாற்றில் 6வது நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு புனிதராக பார்க்கப்படுகிறார். திருச்சபையில மறுமலர்ச்சி ஏற்படுத்திய ஒரு மாபெரும் புனிதராக தான் இந்த திருத்தந்தை முதலாம் மார்ட்டின் பார்க்கப்படுகிறார். அன்புமிக்கவர்களே, இவர் காலத்துல நிலவி வந்த ஒரு தவறான தப்பிரை, கான்ஸ்டான்டினோபிள் நகரத்தை சார்ந்த அரசன் ஒருவன் இயேசுனுடைய இறைத்தன்மையையும் மனிதத்தன்மையும் மறுதளித்து இயேசுவுக்கு ஒரே ஒரு தன்மை மட்டுமே இருந்தது, அது வெறும் இறைத்தன்மை அப்படி என்கிற ஒரு தவறான தப்புரையை அவன் பரப்பி வந்தான். அந்த தப்புரைக்கு எதிராக இவர் எழுதியும் மறைவுரையாற்றியும் மக்களை விசுவாசத்துல உறுதிப்படுத்திய ஒரு காரணத்தினால் அரசன் இவரை தண்டிக்க விரும்பி ரோம் நகரத்திலிருந்து கான்ஸ்டான்டினோபிள் நகரத்திற்கு இவரை சித்திரவதை செய்து அழைத்து செல்கிறான். அங்கே மரண தண்டனை விதிப்பதற்கு முன்பாக மக்கள் அரசனுக்கு எதிராக வெகுண்டெழுந்த ஒரு காரணத்தினால் இவரை அந்த இடத்துல அவர் கொலை செய்யாமல் மற்றும் ஒரு தீவுக்கு இவரை நாடு கடத்தி மிகவும் சித்திரவதை செய்து சித்திரவதைகளை அவர் பொறுத்து கொண்டு கடவுளுக்காக அனைத்தையும் அதை ஒப்பு கொடுத்து கடைசியில சிறைச்சாலையிலேயே மறைச்சாட்சியாக மரணித்தார் என்று தான் இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். மிகுந்த மன உறுதியோடு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கையை விசுவாசத்தை வெளிப்படுத்திய அதே நேரத்துல கிறிஸ்தவ வாழ்வினுடைய அடிப்படையான மறை உண்மைகளை தாங்கி பிடித்த கிறிஸ்துவுக்காக மறைசாட்சியாக மரித்த இந்த புனித முதலாம் மார்ட்டின் அவர்களுடைய பரிந்துரையால் நாமும் நம்பிக்கையில் நிலைத்து நிற்க வேண்டிய ஒரு வரத்திற்காகவும் உண்மைக்கு சான்று பகர்கின்ற ஒரு வரத்திற்காகவும் இவருடைய பரிந்துரையால் இன்றைக்கு மன்றாடி ஜெபிப்போம். ஆன்மீகமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல நிக்கோதேமு என்று சொல்லப்படுகிற பரிசேயர் ஒருவர் இயேசுவை இரவில் சந்தித்த ஒரு நிகழ்வைத்தான் பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, இதை ஒரு வெளிப்புறமாக பார்த்தால் பகலில வருவது அவருக்கு ஒரு அவமானமாக இருந்திருக்கலாம், அல்லது மற்றவர்கள் தன்னை பற்றி ஏதாவது பேசக்கூடும் என்று அவர் நினைத்து இயேசுவிடத்துல இரவு நேரத்துல அவர் வந்திருக்கலாம். ஆனால் இறையியலாளர்கள் சொல்லுகிற ஒரு அழகான பதில் என்பது அவர் ஆன்மீக இருளில் இருந்திருக்கலாம், இயேசுவிடத்துல புத்தொழியை பெறுவதற்காக, இயேசு என்கிற அந்த ஒளியிடத்துல உண்மையான ஒளியை பெறுவதற்காக வந்திருக்கலாம் கூட என்று சொல்லுகிறார்கள். இயேசுவிடத்துல புது பிறப்பை பற்றின ஒரு பேச்சு தான் இன்றைக்கு நடக்கிறது. அன்புமிக்கவர்களே, இயேசு அவரிடத்துல மிக தெளிவாக ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். ஒருவர் ஆவியிலும் உண்மையிலும் புது பிறப்பு அடைய வேண்டும் அப்படி என்று. இப்படி பிறந்த ஒருவர் மறுபடியும் பிறக்க இயலும் அப்படி என்கிற ஒரு அடிப்படையான மனிதர்களுக்கு ஏற்படுகிற ஒரு கேள்வியை கேட்கிறார். அதற்கு தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக தெளிவான ஒரு பதிலை சொல்லுகிறார். மனிதரால் பிறப்பவர் மனித இயல்பை உடையவர், தூய ஆவியாரால் பிறப்பவர் தூய ஆவியினுடைய இயல்பை உடையவர் அப்படி என்று சொல்லி, எப்படி ஒருவர் ஆவியிலும் உண்மையிலும் புது பிறப்பு அடைய வேண்டும் என்கிற ஒரு ஆழமான உண்மையைத்தான் இன்றைக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விளக்குகிறார். நமக்கே கூட இது ஒரு கேள்வியாக இருக்கலாம், எப்படி ஃபாதர் ஒருத்தர் ஆவியிலும் உண்மையிலும் புது பிறப்பு அடைய வேண்டும் அப்படி என்று. மிக எளிமையான ஒரு விளக்கம் தான். இன்றைக்கு பெயரளவுல நம்ம ஒரு கிறிஸ்தவர்கள் என்கிற கிறிஸ்தவ பெயரை தாங்கி திருமுழுக்கையும் பெற்று அன்றாட வாழ்க்கையில நம்ம திருவிருந்தை உட்கொண்டு இயேசுனுடைய உடலையும் இரத்தத்தையும் உண்டும் பருகியும் நம்ம ஒரு வாழ்க்கையை வாழலாம். ஆனால் பெயரளவில் கிறிஸ்தவன் என்கிற இந்த அடையாளத்தோடு வாழ்கிற நாம் உண்மையிலேயே ஆவியில் புது பிறப்படைந்த கிறிஸ்தவர்களாக இருக்கிறோமா? நம்முடைய சிந்தனை, சொல், செயல் இவற்றுக்கு மூன்றுக்கும் ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கிறதா? இயேசுவை உலகத்திற்கு சாட்சியப்படுத்துகிறதா, அடையாளப்படுத்துகிறதா என்பதுதான் அடிப்படையான ஒரு கேள்வி. அன்புமிக்கவர்களே, இன்னும் ஒரு உதாரணத்துக்கு சொல்லலாம். பல ஆண்டுகளுக்கு முன்பாக பிலிப்பைன்ஸ் தேசத்துல ஊழல் அரசி அப்படின்னு அழைக்கப்பட்ட ஒரு அரசி இருந்தார். அந்த நாட்டு மக்களே அந்த அரசிக்கு எதிராக வெகுண்டெழுந்து அரண்மனையை சூறையாடினார்கள். சுகபோகமாக அவர் வைத்திருந்த ஆடம்பர பொருட்களை எல்லாருமே அவர்கள் பார்த்தார்கள். உண்மையாகவே இவர் பெயரளவில் ஒரு கிறிஸ்தவளாக இருந்தாலும் உள்ளத்துல கிறிஸ்துவை விட்டு வெகு தொலைவில் இருந்த ஒரு அரசி என்று தான் அந்த ஒரு காலகட்டத்துல பேசப்பட்டார்கள். இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த ஒரு காலகட்டத்துல அமெரிக்க நாட்டினுடைய தலைவருக்கு எதிராக சமீபத்தில் திருத்தந்தை மிகவும் கடுமையான ஒரு கண்டனத்தை கூறியிருந்தார். அதாவது அமெரிக்க நாடு ஈரான் மீது போர் தொடுத்து பல ஆயிரக்கணக்கான மக்களை கொன்று குவித்து கொண்டு வருகிறது. எந்த காரணத்திற்காக அவர்கள் போரை தொடங்கினார்களோ அதை மறந்து தற்காலத்துல மக்களை கொன்று குவிக்கிற, மக்களுக்கு அடிப்படையான பொருட்களை சேதப்படுத்துகிற ஒரு செயலில் ஈடுபட்டு அமெரிக்க மக்களிடத்துல அந்த நாட்டினுடைய தலைவர் அவர்கள் ஈரான் போரில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்று இயேசுவிடத்துல மன்றாடுங்கள் என்று சொன்ன நேரத்துல திருத்தந்தை லியோ அதை உடனடியாக கண்டித்தார்.
கொலை செய்வதற்கு இயேசுவினுடைய பெயரை பயன்படுத்தாதீர்கள் என்று. பெயரளவில் ஒரு கிறிஸ்தவராக இருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கை முறையால் கிறிஸ்துவை விட்டு வெகு தொலைவில் வாழ்கிற ஒருவராகத்தான் அவரையும் நம்ம அடையாளம் காணுகிறோம். நாம் வாழ்கிற இந்த ஒரு காலகட்டத்தில் தேர்தல் பரப்புரை நடந்து கொண்டிருக்கிறது. வெளியில பார்ப்பதற்கு ரொம்பவும் டீசெண்டான மனிதர்களைப் போல இருக்கிற ஒரு சில பேர் தேர்தல் பரப்புரையின் பொழுது எவ்வளவு மலிவான பேச்சுகளை பேசுகிறார்கள் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அப்படி என்றால் நமக்கு இருக்கிற அந்த வெளிப்புற அடையாளம் முக்கியமல்ல, அதையும் தாண்டி நமக்குள்ள இருக்கிற ஆன்மா எவ்வளவு தூய்மையானது, அது மனிதரால் ஆட்கொள்ளப்பட்ட ஒரு ஆன்மாவா, தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்ட ஒரு ஆன்மாவா என்பதுதான் அடிப்படையான ஒரு கேள்வி. மனிதரால் பிறப்படைந்தவர் மனித இயல்பை கொண்டிருப்பார், தூய ஆவியினால் பிறப்படைந்தவர் தூய ஆவியினுடைய இயல்பை பெற்றிருப்பார். அப்படி என்றால் தூய ஆவியினால் திருமுழுக்கின் வழியாக சுவிகார பிள்ளைகளாக ஏற்கப்பட்டிருக்கிறோம். அதன் பிறகு உறுதி பூசுதலின் வாயிலாக தூய ஆவியானவருடைய கொடைகளும் கனிகளும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு நாளும் திருப்பலியில இயேசுனுடைய திரு உடலாலும் திரு இரத்தத்தாலும் நாம் ஊட்டம் பெறுகிறோம். இப்படி இருக்கிற நம்முடைய வாழ்வு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகிற ஆவியில் பிறந்த ஒரு புது படைப்பாக நம்முடைய சொல்லிலும் செயலிலும் தூய்மை இருக்க வேண்டும், புனிதம் இருக்க வேண்டும், இயேசுவை சாட்சியப்படுத்த வேண்டும், அடையாளப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு அழகான வரத்திற்காக இன்றைக்கு மன்றாடி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.